ஈரானுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை ஏன் இலங்கை தமிழர்கள் அல்லது இலங்கையைச் சேர்ந்த புலம்பெயர் தமிழர்கள் கொண்டாட வேண்டும் அல்லது ஈரானுக்கு எதிரான கருத்துக்களை நாம் ஏன் தெரிவிக்க வேண்டும்? இவ்வாறு பல்வேறுபட்ட ஒரு கேள்வி இருக்கின்றது. பல இலங்கை தமிழர்களும் உள்நாட்டு யுத்தத்தின் போது ஈரான் இலங்கைக்கு உதவியதாக ஈரானுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதனை தாண்டி ஈரான் தொடர்பாக பொதுவான சில விமர்சனங்களும் இருக்கின்றது. இந்த நிலையில் இங்கு இருக்கின்ற இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், குறிப்பாக சொல்ல போனால் தமிழ் பேசுகின்ற இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இதனால் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கும் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்ற தமிழர்களுக்கும் இடையிலே கருத்து மோதல் நிலவுகின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இதில் இருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக இந்த தொகுப்பிலே நாங்கள் பல விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். எனவே இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது தமிழர்களாக இருக்கலாம், இந்த காணொலியை முழுவதும் பாருங்கள். கொஞ்சம் உங்களது சிந்தனைக்கு இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை விளங்கிக் கொண்டு அது தொடர்பாக உங்களது விமர்சனங்களை முன்வையுங்கள். நாங்கள் எங்கள் எண்ணத்திற்கு ஏதோ சில விருப்பு வெறுப்புகளை வைத்துக் கொண்டு சில விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விடயத்துக்கு மாத்திரமல்ல, பல விடயங்களில் நாங்கள் அவ்வாறுதான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே அது சரியான போக்கு அல்ல என்பதை ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இதில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். 2009ஆம் ஆண்டு, இந்த ஆண்டை இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழர்களாக இருக்கலாம், தமிழகத்திலே இந்த திமுகவுக்கு காங்கிரசுக்கு பின்னால் தெரியாமல் சுயமாக இருக்கின்ற எங்களது தமிழ் உறவுகளாக இருக்கலாம், யாருமே மறக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு வலி, வேதனை, துரோகம் என்பவற்றை எல்லாம் ஒன்றாக பார்த்த ஒரு ஆண்டு 2009ஆம் ஆண்டு, அதுவும் மே மாதம் 18ஆம் தேதி. இந்நிலையில் இந்த பாதிப்புகளை தமிழ் மக்கள் இலகுவாக கடந்தும் போகவில்லை, அதேவேளை மறந்தும் போகவில்லை, மறக்க போவதும் இல்லை, கடந்து போக போவதும் இல்லை. என்றால் அந்த ஒரு வழியை அவர்கள் இங்கு தந்தார்கள். இந்த நிலையில் அந்த யுத்தத்திற்கு பல்வேறுபட்ட நாடுகள் ஆதரவு அளித்திருந்தது. ஒரு இலங்கை அரசாங்கம் உள்நாட்டில் இடம்பெறுகின்ற யுத்தம் ஒன்றை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றது. அரசாங்கம் என்கின்ற ரீதியில் இலங்கைக்கு பல்வேறு நாடுகளும் உதவியது. அந்த உதவிய நாடுகளின் பட்டியலை எடுத்துக்கொண்டால் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன், ஈரான், இஸ்ரேல், இவ்வாறு பல நாடுகள் இலங்கைக்கு அப்போது உதவி இருந்தது இந்த உள்நாடு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக. அந்த சந்தர்ப்பத்தில் இங்கு மக்கள் இறக்கின்ற போது தமிழ் பேசுகின்ற இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் கூட குரல் கொடுக்கவில்லை. அதனை தாண்டி எந்த ஒரு நாட்டவரும் குரல் கொடுக்கவில்லை. தமிழகத்தில் இருக்கின்ற சில தமிழ் உறவுகள் தான் எங்களுக்காக குரல் கொடுத்தார்கள். இன்னும் சிலர் எங்களுக்காக உயிரையும் மாய்த்துக் கொண்டார்கள். அவர்களை நாங்கள் எந்த காலகட்டத்திலும் மறக்க கூடாது, அதை நாங்கள் மறக்கவும் மாட்டோம். இந்த நிலையில் தான் மேற்குலக நாடுகளிலே யுத்தம் இடம்பெறுகின்ற போது சில நாடுகளுக்கு எதிராக நாங்கள் நின்று எங்களது கருத்துக்களை தெரிவிக்கின்றோம். காரணம், எங்களது மக்களை அழித்தவர்கள் என்று. அந்த வகையில் தான் நாங்கள் செய்கின்ற சில விடயங்கள் சரியானதாக இருக்கின்றதா அல்லது எங்களுக்கு யார் அதிகமாக துரோகம் செய்தார்கள், எங்களை அழிப்பதற்கு யார் அரசாங்கத்திற்கு உதவி செய்தார்கள் என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றன. அதற்கு பல்வேறுகின்ற வகையில் தான் இந்த பதிவை நான் வெளியிட வேண்டும் என்று யோசித்தேன். அந்த வகையில் நாங்கள் நம்பியது, அதாவது எங்களை காப்பாற்றும், எங்களுக்காக இருக்கின்றது, அரசியல் கூட எங்களை அவர்கள் கைவிட மாட்டார்கள் என்று நாங்கள் நம்பியது இந்தியா. ஆனால் அந்த இந்தியா தான் எங்களுக்கு முழுக்க முழுக்க துரோகம் செய்தது. அந்த இந்தியா தான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் அழுத்தம் தந்ததாகவும் இந்தியா உறுதியாக இருந்ததாகவும் மஹிந்த ராஜபக்சவர்கள் கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்களே கருத்துக்களை தெரிவித்திருந்ததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஆனால் இந்தியா செய்த அந்த மிகப்பெரிய துரோகம் என்பது நாங்கள் இந்த காலத்திலும் மறக்கக்கூடாத ஒன்று. ஆனால் நாங்கள் அதை மறந்து இந்தியாவிற்கு ஆதரவாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தானும் இலங்கை அரசாங்கத்திற்கு உதவியது, இந்தியாவும் இலங்கை அரசாங்கத்திற்கு உதவியது. இந்தியா துரோகம் செய்தது, அதாவது இந்தியாவை நாங்கள் நம்பினோம், இந்தியாவுக்கும் நமது போராட்டத்திற்கும் பல தொடர்புகள் இருந்தது. ஆனால் இந்தியா கடைசி நேரத்தில் எங்களை ஏமாற்றியது. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் போட்டி நடந்தால் நாங்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக நிற்போம். அதனை தாண்டி இங்கிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் இந்தியாவின் கைப்பமையாக ஆடுகின்றார்கள். இங்கிருக்கின்ற தமிழர்களில் சிலரும் இந்தியாவை அவ்வளவு நேசிப்பார்கள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் போட்டி நடந்தால் கூட இங்கிருக்கின்ற பலர் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்போம். என்ன காரணம் என்று கேட்டால் அங்கே அந்த இந்திய அணியிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவற்றை தாண்டி இங்கிருக்கின்ற இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்ற தமிழர்கள் மீது எங்களுக்கு இருக்கின்ற சில முரண்பாடுகளால்
நாங்கள் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானை ஆதரிக்கின்றார்கள் என்பதற்காக நாங்கள் இந்தியாவை ஆதரித்த வரலாறுகளும் இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட நிலைமைகள் இங்கு இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இருக்கின்ற சிறிய முரண்பாட்டால் நாங்கள் வெளி உலகத்தில் வேறு வேறு முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அதே வகையில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடக்கின்ற போது நாங்கள் ரஷ்யாவின் பக்கம் இருக்கின்றோம். ஆனால் ரஷ்யாவும் இலங்கை அரசாங்கத்திற்கு உதவியது, உக்ரைனும் இலங்கை அரசாங்கத்திற்கு உதவியது. ஆனால் நாங்கள் ரஷ்யாவையும் நம்பவில்லை, உக்ரைனையும் நம்பவில்லை. அவர்கள் எங்களை காப்பாற்றப் போகின்றார்கள் என்று நாங்கள் எப்போதும் நம்பியதும் இல்லை. என்றால் அவர்களுக்கும் எங்களுக்குமான தொடர்பு என்பது இல்லை. அதனை தாண்டி அவர்கள் இருவருமே ஒரு நாடென்ற ரீதியில் இலங்கை அரசாங்கத்திற்கு உதவிகளை வழங்கினார்கள். ஆனால் இங்கே மக்கள் இறக்கின்றார்கள் என்பது தொடர்பாக அவர்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இரண்டு பேருமே எங்கள் தராசில் வைத்து பார்க்கின்ற போது ஒரே நபர்கள் தான். அதாவது இரண்டு நாடுகளையுமே நாங்கள் ஒரே மாதிரித்தான் பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். இதிலே ஆறு அதிக அளவு பங்களிப்பு செய்தார்கள் என்கின்ற வித்தியாசம் இருக்குமே தவிர, ஆனால் இரண்டு தரப்புமே எங்களை அளிப்பதற்கு பல விடயங்களை அந்த காலகட்டத்தில் செய்தார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற போது நாங்களே ரஷ்யாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இரண்டு தரப்புக்கு யுத்தம் நடக்கின்றது. இரண்டும் இலங்கை அரசாங்கத்திற்கு உதவிய தரப்பு. இரண்டும் எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று நாங்கள் அதை கடந்து போலாம். ஆனால் நாங்கள் ரஷ்யாவுக்கு அங்கே ஆதரவு அளித்தோம். அதற்கு பிறகாக இப்போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் அமெரிக்காவின் பக்கமும் இஸ்ரேல் பக்கமும் நிற்கின்றோம். இதிலே முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது, இந்தியாவுக்கு அடுத்ததாக இலங்கை தமிழர்களை அழிப்பதில் பெரும் பங்கு கொண்டு செயற்பட்டது அமெரிக்கா. அமெரிக்காவும் இந்தியாவும் தான் இலங்கை தமிழர்களுக்கு பிரதான எதிரி. அதாவது பிரதானமாக பல துரோகங்களை செய்தவர்கள் அவர்கள் தான். ஆகையால் அந்த அமெரிக்காவுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கின்றோம். இஸ்ரேலும் இலங்கை அரசாங்கத்திற்கு அப்போது பல உதவிகளை செய்திருந்தது. ஈரானும் அப்போது பல உதவிகளை செய்திருந்தது. ஈரான் இலங்கையில் பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை செய்திருந்தது. மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானதாக இருந்தது. அவர் இப்படியான நிலையில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குகின்ற போது நாங்கள் அமெரிக்காவின் பக்கமும் இஸ்ரேல் பக்கமும் சிலர் நிற்கின்றார்கள். சிலர் இல்லை, மூன்று நாடுகளுமே எங்களுக்கு எதிராக செயற்பட்ட நாடுகள் தான், அங்க என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்கின்ற எண்ணத்தில் சிலர் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் இங்கிருக்கின்ற இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்ற தமிழர்கள் ஈரானுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை சொல்வதும், உண்மையில் நடக்கின்ற சம்பவத்தை செய்திகளாக குறிப்பிடுகின்ற போது அதற்காக எங்களுடன் வந்தவர்கள் முரண்படுவதும், இந்த காரணத்தினால் அவர்கள் எங்களை இஸ்ரேல் அமெரிக்க ஆதரவாளர்கள் போல எங்களை பேசுகின்ற போது நாங்கள் பதில் கொடுக்கின்ற போது நாங்கள் எங்களை அறியாமலேயே இஸ்ரேல் அமெரிக்க ஆதரவாளர்களாக மாறிவிடுகின்றோம். இப்படியான ஒரு நிலையும் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கடந்து இந்த விடயங்களுக்குள் யாருமே தலையிட வேண்டிய தேவையோ அல்லது யாருக்கும் ஆதரவளிக்க வேண்டிய தேவையோ இல்லை. பொதுவாக ஒரு விடயத்தை நாங்கள் அணுக வேண்டும் என்று சொன்னால், ஈரான் என்கின்ற நாடு ஒரு இஸ்லாமிய குடியரசு, ஒரு தனி நாடு. அந்த நாட்டின் இறையாண்மையை பாதிக்கின்ற வகையில் அந்த நாட்டின் அதி உயர் தலைவராக இருந்த அலி கமேனியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொலை செய்தது என்பது உண்மையில் பொதுவாக பார்க்கின்ற போது அது ஒரு புலையான செயற்பாடு. தொடர்ச்சியாக அமெரிக்கா செய்து வருகின்ற அல்லது இஸ்ரேல் செய்து வந்த செயற்பாடு என்பது ஒரு புலையான செயற்பாடு. பொதுவாக இதனை நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கின்ற போது இந்த நிலைப்பாடுதான் எங்களுக்கு இருக்கின்றது. அப்படித்தான் அது அமையும். ஆகவே அமெரிக்காவும் இங்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் தெரிகின்றது. அதே டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் விரும்பினால் எங்கு வேண்டும் என்றாலும் எமது கப்பலை கொண்டே விடுவோம், எமது விமானத்தை தரையிறக்குவோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் இன்று திமிர் பிடித்து ஆடுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஆகையால் அமெரிக்கா அடக்கப்பட வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. அவர் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த விவகாரத்தை அணுகின்ற போது அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அமெரிக்கா இஸ்ரேல் தாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு நாட்டின் இறையாண்மையை பாதிக்கின்ற வகையிலே அவர்கள் செயற்படுகின்றார்கள். இது நாளை யாருக்கு வேண்டுமென்றாலும் ஆபத்தாக மாறும் என்கின்ற ஒரு பொது சிந்தனையில் இருந்தும் யோசிக்க வேண்டி இருக்கின்றது. அவற்றை தாண்டி எமது பிரச்சனையை வைத்து இவற்றையெல்லாம் பார்த்தோமே ஆனால் நாங்கள் யாருக்குமே எந்த ஆதரவுமே தெரிவிக்க தேவையில்லை. எங்களது வேலைகளை நாங்கள் பார்க்கலாம். ஆனா இதுல இன்னொரு விடயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் சரியான ஒரு வெளிவிவகார கொள்கைகளை தற்பொழுது வரை கடைபிடிக்கவில்லை. தற்போது வரை எங்களை அளித்த துரோகியான இந்தியாவுக்கு பின்னாலே திரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களது அரசியல் பிரதிநிதிகள் தங்களது சுய லாபத்திற்காக இந்தியாவுக்கு பின்னாலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும். எங்களது இந்த வெளிவிவகார கொள்கைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகையால் இப்படி நாங்கள் இருக்கும் வரை எங்களுக்கான தீர்வை நாங்கள் பெற முடியாது. இன்னொரு பக்கம் அனுகுமார திசாநாயக்காவை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள். அனுகுமார திசாநாயக்காவும் இலங்கையில் உள்நாடு யுத்தம் இடம்பெறுகின்ற போது இந்த தமிழ் மக்களுக்கு நிவாரணம் போகக்கூடாது சுனாமி காலகட்டத்தில் தடுத்தவர், இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர், மஹிந்த ராஜபக்சவிற்கு உதவியாக இருந்தவர். ஆகவே அவருக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், வாக்களிக்கின்றோம். ஆகவே எங்களது நிலைப்பாடு என்ன, நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது எனக்கு தெரியவில்லை. எனவே அந்த நிலைப்பாட்டிலிருந்து வெளியே வந்து சரியான ஒரு கொள்கையை பின்பற்றி எங்களுக்கு குறைந்தபட்ச தீர்வையாக பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர
தேவையில்லாத விடயங்களுக்கு அல்லது தமிழ் பேசுகின்ற இஸ்லாமியர்களுக்கும் எங்களுக்கும் இடம்பெறுகின்ற முரண்பாடுகளை வைத்து நாங்கள் இவ்வாறு ஈரான் நிலைப்பாடு எடுத்துக் கொண்டிருப்பதெல்லாம் சரியான ஒரு முடிவுக்கு எங்களை நகர்த்தாது என்பதையும் இதிலே பார்க்க வேண்டும். ஆகவே இந்த பதிவு என்பது யதார்த்தமாக எனக்கு தெரிந்த அறிவை பயன்படுத்தி சொல்லுகின்ற ஒரு விடயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். பிழை என்றால் பிழை என்றலாம், சரி என்றால் சரி என்றலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.